students, this is class 12 maths chapter 1 exercise 1.7ல question number 1ல subdivision 1 பார்க்க போறோம். பாருங்க இந்த மூணு ஈக்குவேஷனையும் நான் எடுத்து இங்க எழுதிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா ஈக்குவல் சிம்பலுக்கு இந்தாட்ட எல்லாமே 0 0 0ன்னு வந்ததுன்னா அதுதான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். அதாவது இதையும் சேர்த்து ஒரு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுத போகிறேன். அதாவது அது என்ன சொல்லலாம்? A0 மேட்ரிக்ஸ்னு சொல்லலாமா? ஏன்னா இது வந்து பி மேட்ரிக்ஸ்க்கு பதிலாக 0 0 0ன்னு இருக்குது. ஸோ இது எப்படி வரும்னா 3 2 7 0 4 -3 -2 0 5 9 23 0. ஓகே, இப்போ நம்ம இது வந்து ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும். பாருங்கள், இது வந்து லீடிங் டயக்னலுக்கு அடியில் இருக்க இந்த மூணு நம்பர்ஸ் 0 கொண்டு வரணும். அதுதான் ரோ எக்லான் ஃபார்ம். ஓகேவா? இது வந்து 4, இங்கே வந்து 3. அப்போ நான் ரோ 2 மாற்றி எழுதிக்கிறேன். எப்படின்னா 4 ரோ 1 -3 ரோ 2. அப்போ என்ன ஆகும்? இங்கே 12, இங்கே 12 வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரஃபாக நீங்கள் போட்டுக்கிறேன். பாருங்கள், 4 ரோ 1 இல்லையா? 4 3 சார் 12, 4 2 சார் 8, 4 7 சார் 28, 4 0 0 தான். அடுத்து ரோ 1 பாருங்கள், இது ரோ 1 ரோ 2 ரோ 3. நான் ரோ 2 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணேன் இல்லையா? ஸோ 3 4 சார் 12, 3 3 சார் 9 பட் -9, 3 2 சார் 6 பட் -6 0. இப்போது நான் கழிக்க போகிறேன். அப்போ இது சிம்பிள் சேஞ்ச் ஆகிடும். மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் சிம்பிள் சேஞ்ச் ஆகிடும். அப்போ இங்கே 0, ரெண்டுமே ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே 17. இங்கே பாருங்கள், இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ். அப்போ இங்கே 28 + 6 34 வந்துடும். ஈக்குவல் டு 0. அதாவது 0 + 0 0. ஓகே, ஸோ இதுதான் என்னோட புது ரோ 2. சரி, அடுத்து ரோ 3 என்ன பண்ணலாம் பாருங்கள். ரோ 3 வந்து 5 ரோ 1 -3 ரோ 3 பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்? இங்கே 15 வந்துடும், இங்கே 15 வந்துடும். அதாவது 5க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தால் 15. அப்போ ரெண்டு இடத்துல 15 வர வச்சா 0 வந்துடும். ஓகேவா? ஸோ 5 ரோ 1 5 3 சார் 15, 5 2 சார் 10, 5 7 சார் 35, 5 0 is 0. ரோ 3 எதால் பெருக்கணும்? 3ஆல். 3 5 சார் 15, 3 9 சார் 27, 3 × 3 9, 3 2 சார் 6, 3 0 is 0. மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ இதெல்லாம் சிம்பிள் சேஞ்ச் பண்ணிடுறோம். இங்கே 0, 27 - 10 17 -17, 69 - 35. 9ல் 5 கழிச்சா 4, 6ல் 3 கழிச்சா 3 பட் மைனஸில் வரும். ஓகேவா? ஸோ இங்கே 0. இப்போ இதுதான் என்னோட புது ரோ 3. ஓகே, நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி இந்த A0 ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை நான் மாற்றி எழுத போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோ வந்து நான் ஒன்றும் பண்ணல, அது அப்படியே. செகண்ட் ரோ மாற்றிருக்கேன். 0 17 34 0. தேர்ட் ரோ மாற்றிருக்கேன். 0 -17 -34 0. ஓகே, ரோ 1 ரோ 2 ரோ 3. சரிப்பா, இப்போ இங்கே 0 வர வைக்கணும். கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? அங்கே 0 வர வைக்க ட்ரை பண்ணுறேன். ரோ 3 நான் மாற்றி எழுத போகிறேன். ரோ 2 + ரோ 3 பண்ணிட்டு போகிறேன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இங்கேயே நான் ஃபாலோ பண்ணிடுறேன். பாருங்கள், என்ன ஆகும்? ஃபஸ்ட் ரோ நான் ஒன்றும் பண்ணல, அது அப்படியே. செகண்ட் ரோ நான் ஒன்றும் பண்ணல, அதுவும் அப்படியே. பட் தேர்ட் ரோ இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணணும். அப்போ 0 + 0 0, -17 + 17 0, -34 + 34 0, 0 + 0 0. ஸோ லாஸ்ட் ரோ என்டையராகவே 0 ஆகிடுது. ஓகே, ஸோ இங்கிருந்து இங்கே வரைக்கும் ஏ மேட்ரிக்ஸ், இங்கிருந்து இங்கே வரைக்கும் A0 மேட்ரிக்ஸு. ஓகேவா? ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோ மொத்தமாகவே 0 ஆகிடுது. ஓகேவா? அப்போது ரேங்க் ஆஃப் ஏ என்ன? இது வரைக்கும் ஏன்னு சொன்னேன். இது வந்து ஏ மேட்ரிக்ஸு. அதனோட ரேங்க் என்ன? 2 தான். ரேங்க் ஆஃப் A0 மேட்ரிக்ஸ் என்ன? பாருங்கள், இது வரைக்கும் எடுத்துக்கோங்க, அதுக்கும் ரேங்க் 2 தான். பட் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை? நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3. XYZன்னு 3 இருக்குங்க. ஈக்குவல் டு 3, அதாவது n = 3. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரேங்க் ஆஃப் ஏ is equal to rank of A0 is equal to 2. அப்போ சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட்.
இது ரெண்டும் ஈக்குவலாக வந்தால் கன்சிஸ்டன்ட்டு. பட் லெஸ் தென் 3 வந்துடுச்சு, நம்பர் ஆஃப் அன்னோனுக்கு குறைவாக வந்துடுது. அதனால் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், இதுக்கு யூனிக் சொல்யூஷன் வராது. ஓகேவா? நம்ம ஒரு பாராமீட்டராவது இங்கே யூஸ் பண்ணணும் இல்லையா? இங்கே 0 = 0ன்னு வருது இல்லையா லாஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ நம்ம ஒரு பாராமீட்டராவது நம்ம யூஸ் பண்ண வேண்டி வரும். சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அஃப்கோர்ஸ், பட் இட் ஹாஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ரோ எக்லான் ஃபார்முக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறமா ரெண்டுத்தினுடைய ரேங்க்கை டிசைட் பண்ணுறோம். ரெண்டும் ஈக்குவலாக வருது, அதை வச்சு கன்சிஸ்டன்ட்னு சொல்லிடுறோம் முதல்ல. பட் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட ரேங்க் வந்து குறைவாக வருது. அப்போ நம்ம ஒரு பாராமீட்டராவது யூஸ் பண்ண வேண்டி வரும். ஓகேவா? ஸோ இங்கே எழுதிடலாம், த சிஸ்டம் ஹேஸ் ஒன் பாராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த 3 ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன் பாருங்கள். 3x இதை வச்சு தான் எழுத போகிறோம். அதாவது ரோ 1 வந்து ஈக்குவேஷன் 4ன்னு எழுதிக்கலாம். 3x + 2y + 7z = 0. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 4. ஏற்கனவே 1 2 3 நான் கொடுத்துட்டேன், அதனால் இதை 4ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து பாருங்கள், இங்கே x காலி 17y + 34z, 17y + 34z = 0. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5. ஓகேவா? இது இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாமா? டிவைடட் பை 17. தென் இது வந்து என்ன ஆகும்னா 1y + 2z = 0ன்னு ஆகிடும். இதை நான் 5ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது வேணாம், இது நான் 5ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன், அதாவது நம்பர் 6 ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 0 = 0. இந்த இடத்துல ஐடென்டிட்டி கிடைச்சிடுது. அதனால தான் சொன்னேன் இட் ஹாஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். அதனால தான் நான் ஜெட்டுக்கு பதிலாக ஒரு பாராமீட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ let z = t. ஜட்டுக்கு நான் ஒரு சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறேன், ஏன்னா இங்கே ஜட்டே வரல. ஓகேவா? அண்ட் t பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். இது ஒரு ரியல் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ z = tன்னு எடுத்தாச்சு. இந்த விஷயத்தை வந்து நான் ஈக்குவேஷன் 5ல் போட போகிறேன். அப்போ ஈக்குவேஷன் 5ல் ஜட்டுக்கு பதிலாக நான் t போட்டேன்னா 2tன்னு ஆகிட போகுது. 2z பதிலாக 2t = 0. எனக்கு y தான் வேணும். அப்போ y = இந்த 2t அந்தாட்ட போனதுன்னா -2t. ஸோ ரெண்டாவது ஆன்சர். ஓகேவா? அடுத்து எனக்கு எக்ஸும் வேணும். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4ல் இந்த ரெண்டு வேல்யூவும் நான் போட போகிறேன். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4ல் எக்ஸ் எனக்கு தெரியாது, ஒய்னுடைய வேல்யூ இதுவும் இருக்குது பாருங்கள், -2t. ஒய்க்கு பதிலாக -2t போட்டாச்சு. அடுத்து 7z வந்திருக்கு, அதுக்கு பதிலாக ஜட்டுக்கு பதிலாக நான் என்ன போடணும், இதோ இருக்குது பாருங்கள் t. ஸோ ஜட்டுக்கு பதிலாக t போட்டாச்சு. = 0. எல்லா ஈக்குவேஷன்லையும் =0 தான் வரும், ஏன்னா இது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் இல்லையா? சரி, 3x அப்படியே இருக்கட்டும்ப்பா. இது பாருங்கள், -2 × 2 -4t + 7t = 0. இப்போ 7tயில் 4t கழிச்சிட்டோம்னா 3x + 3t = 0ன்னு வரும். ஓகேவா? அப்போது 3 காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ x + t = 0. 3 அந்தாட்ட போனதுன்னா டினாமினேட்டருக்கு போகும். அப்போ x + t = 0. அப்போ x = -t, ப்ளஸ் t அந்தாட்ட போனதுன்னா -t. ஸோ நம்ம 3 ஆன்சரை கண்டுபிடிச்சிடுறோம். பட்டு நீங்கள் சப்ஸ்டியூஷன் எடுக்காமல் நீங்கள் இதுக்கு ஆன்சர் எடுக்க முடியாது. தேர்ஃபோர் த சொல்யூஷன் செட் எழுதிடலாமா? சொல்யூஷன் செட்டு x = -t, y = -2t, z = t. ஸோ இதுதான் இந்த சம்முக்கான சொல்யூஷன் செட்டு. எத்தனை பாராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஒரு பாராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஜட்டுக்கு பதிலாக மட்டும். அதனால் இது 1 பாராமீட்டர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.